பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வாரி செலவு செய்யக்கூடியவர் என்பதை இந்த நல்ல நேரத்தில் உங்களுடைய சிந்தனை நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், நம்முடைய ஈமானுடைய போராட்டமே பொருளாதாரத்தை மையமாக வைத்துதான் இருக்கிறது. தொழுகை எல்லோராலும் தொழப்படும், நோன்பு வருடத்திற்கு ஒரு முறை எல்லோராலும் பேணப்படும். ஆனால் தர்மம், ஜகாத், பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வது என்று வரும்பொழுது மட்டும் நம்முடைய உள்ளம் இருக்கப்படுகிறது. நம்முடைய தயார குணம், பெருந்தன்மை எல்லாம் சுருக்கப்படுகிறது. கஞ்சத்தனம் பிரதிபலிக்கப்படுகிறது. ஈமானோடு, நம்முடைய உள்ளத்தோடு, நஃப்ஸோடு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நிகழ்த்தப்படுகிறது. நான் சம்பாதித்த பணம், என்னுடைய சொத்து, நான் கஷ்டப்பட்ட பணம் எப்படி எடுத்தவுடன் கொடுப்பது என்று எல்லோருக்கும் ஒரு தயக்கம் வருவது இயற்கை. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தால் எல்லாவற்றிலும் முன்மாதிரி. வாரி வழங்குவதில் மிகப்பெரிய ஒரு கொடையாளியாக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு நிறைய ஆதாரங்களை பார்க்க முடிகிறது. மதீனா சென்றார்கள். மதீனா சென்றால் யூதர்களிடத்தில் தான் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் தண்ணீர் இறைத்து குடிப்பதற்குண்டான கிணறு, ஒரே ஒரு கிணறு மதீனாவில் இருந்தது. அந்த கிணற்றில் கூட மக்கள் தண்ணீர் பிடிப்பதற்கு ஒரு சில தொகைகளை யூதர்கள் நிர்ணயித்து அந்த தொகைகளை கொடுத்தால் தான் தண்ணீர் எடுக்கவே அனுமதிப்பார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணமானார்கள். அந்த நிலையை பார்த்தார்கள். எல்லா தோழர்களையும் அமர வைத்து இந்த கிணறை யூதர்களிடமிருந்து விலைக்கு வாங்கி முஸ்லிம்களுக்கு தாகம் தீர்க்க யார் வழங்குகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நதியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்டாக்குவான் என்றார்கள். உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஓடி போய் 20,000 தங்க தீனார்கள் கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கையிலே கொடுத்து விலை பேசி வாங்கி மக்களுக்கு கொடுத்தார்கள். அந்த கிணறுக்கு பெயரே உதுமான் கிணறு என்று பெயர் வந்தது. இதிலிருந்து துவங்கியது மதீனாவில் அவருடைய தாராள குணம், தர்ம சிந்தனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவினுடைய பள்ளியை கட்டினார், மஸ்ஜித் நபவி. விரிவாக்கம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. அருகில் இருக்கிற இடத்தை யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாங்கி தருவர் உங்களில் யார் என்றார்கள். ஓடி போய் வீட்டிலே இருந்த செல்வங்களை எல்லாம் எடுத்து வந்து உடனடியாக அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கையிலே கொடுத்து விரிவாக்க பணிக்கு அந்த இடத்தை வாங்கி கொடுத்த ஒரு மாமனிதர் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சி காலம், வறட்சியும் ஏழ்மையும் பெரிய அளவில் மக்களை பாதித்தது. அந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு சிரியாவிலே இருந்து வியாபார பொருள் பெரிய அளவில் வந்தது. எதிர்பார்க்காத அளவில் ஒரு ஓராண்டு காலம், 2 ஆண்டு காலம் தொடர்ந்து இருந்து உண்பதற்குண்டான ஒட்டுமொத்த பொருளாதாரம், வியாபார குவியல் என்று சொல்லலாம், சிரியா நாட்டில இருந்து வந்திறங்கியது. எல்லா வியாபார பெருமக்களும் உஸ்மான் ரலியல்லாஹு வீட்டுக்கு வந்தார்கள். வந்து வியாபாரம் பேசினார்கள். ஒரு பொருளுக்கு 100 மடங்கு லாபம் தருகிறோம், எங்களுக்கு தாருங்கள் என்று எல்லா வியாபாரிகளும் வந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எல்லோருடைய பெயரையும் உன்னிப்பாக கேட்டு எல்லோரையும் அனுப்பி வைத்து சொன்னார்கள், இன்றைக்கு இந்த மதீனா நகரில் இஸ்லாமியர்களாகிய ஆண்களும் பெண்களும் குடும்பமாக பட்டினி கிடக்கிறார்கள். அப்பொழுது எனக்கு வியாபாரம் தேவையில்லை. ஆகவே வந்த அனைத்து பொருள்களையும், சிரியாவிலே இருந்து வியாபாரத்திற்காக வேண்டி வந்த அனைத்து பொருள்களையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்த ஒரு மாமனிதர், அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்த ஒரு மாமனிதர். அதே போல தபூக் போர் என்கிற ஒரு போர், அந்த போர் மிகப்பெரிய கஷ்டத்திற்குரிய நாளில் நடத்தப்பட்ட போர். ஹதீஸ்களை பார்த்தால் சஹாபாக்குடைய கால்களில் நடப்பதற்கு கூட, காலில் அணிவதற்கு கூட செருப்பில்லாமல் பயணம் செய்த ஒரு போர். அவர்களெல்லாம் போரிலே இருந்து திரும்ப வரும் பொழுது கால்கள் எல்லாம் பாலமாக வெடித்து ரத்தம் பீரிட்டதை சஹாபாக்கள் பார்த்திருக்கிறார்கள். தபூக் போரில் ஒட்டகம் யாருக்கும் அதிகமாக இல்லை, வாகனம் இல்லை, 3 பேருக்கு ஒரு ஒட்டகம். ஒருவர் சிறிது நேரம் அமர வேண்டும், அவர் இறங்கி மீண்டும் இன்னொருவர் சிறிது நேரம் வேண்டும். இப்படி பயணமாகி நடத்தப்பட்ட போர். உண்பதற்கு உணவில்லாமல் காய்ந்த மரத்தினுடைய இலைகளை எல்லாம் உண்டு சஹாபாக்களுடைய மலம் எல்லாம் ஆட்டு புழுக்கையை போல அவருடைய மலம் வெளியேறியதை நான் பார்த்தேன் என்று சஹாபாக்கள் அறிவிக்கிற செய்தி நம்முடைய கண்களை எல்லாம் குளமாக்கி விடும் என்பார் சொல்கிறேன். அப்படிப்பட்ட பஞ்சமான காலத்தில் நடத்தப்பட்ட அந்த போருக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களில் உதவி செய்கிறவர் யார் என்று கேட்டவுடன் 1000 பொற்காசுகளை சிறிது கூட தயக்கம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வழங்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாமன்னர் அவர். என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய வசனங்களின் மூலம் பக்குவப்பட்டவர்கள் அந்த சஹாபாக்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் பொருளாதாரத்தை வழங்கிய, அல்லாஹ் வழங்கிய அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் நம்மிடமிருந்து உரிமையோடு கேட்பதற்கு பகரமாக நம்மிடத்தில் அல்லாஹ் எப்படி கேட்கிறான் தெரியுமா? இந்த பொருளாதாரம் யாருடையது? நாம் நினைக்கிறோம் நான் கஷ்டப்பட்டது, என்னுடைய ரத்தத்தை வியர்வையாக மாற்றி நான் உழைத்தது, என்னுடைய முழு முயற்சியில் எனக்கு கிடைத்த பலன் என்று பொருளாதார வசதி படைத்தவர்கள் எண்ணலாம். அதில் சில நியாயம் கூட இருக்கலாம். ஆனால் உண்மை அதுவல்ல. நம்மை காட்டிலும் எவ்வளவோ வீதிகளில் வண்டி இழுத்து மூட்டை தூக்கி அதிகாலை பொழுதிலிருந்து மகரிப் வரை கடுமையாக வெயில் மழை என்று கூட பாராமல் உழைக்கக்கூடிய மக்கள் உண்டு. அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் அந்த பொருளாதாரத்தை வழங்காமல் நமக்கு மட்டும் அல்லாஹ் இலகுவாக அந்த பொருளாதாரத்தை தருகிறான். என்ன காரணம்? ஒரு குடும்பத்தை காப்பாற்ற ஒரு நாளைக்கு அதிகபட்சம் என்னதான் உயர் ரகமான உணவை நீங்கள் உண்டாலும் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஒரு மாதத்திற்கு 5,000 ரூபாய். ஆனால் அல்லாஹ் தருகிற வருமானம் 50,000 இருந்து 1,00,000 ரூபாய் எல்லாம் வருமானம் கொடுக்கிறான். பெறக்கூடியவர்கள் இங்கே உண்டு. இந்த உரையை கேட்கிற எத்தனையோ மக்கள் லட்சம் மாதாந்திர வருமானத்திற்குரிய மக்கள் எல்லாம் உண்டு. அல்லாஹ் 15,000, 10,000, 5,000 போதும் உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய மனைவி, உங்களுக்கு, உங்களுடைய பிள்ளைக்கு போதும் என்கிற நிலை இருந்தும் அல்லாஹ் ஏன் இவ்வளவு உபரியாக தருகிறான்? எதற்கு என்று நீங்கள் யோசிக்க தவறிவிட்டீர்கள். அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான். இந்த உபரியான பொருளாதாரத்தை கொண்டு அண்டை வீட்டுக்காரன் பசியோடு இருக்கிற பொழுது அவருடைய பசியை போக்குகிறானா? ஏழை எளியவர்கள் பசி என்று வருகிற பொழுது அவர்களுக்கு ஆடை கொடுத்து, தர்மங்கள் கொடுத்து, அல்லாஹ்வுடைய பாதையில் 2.5% வருடத்திற்கு ஒரு முறை கணக்கு பார்த்து ஜகாத் கொடுத்து ஹஜ்ஜுக்கு சென்று பொருளாதாரத்தின் மூலம் அல்லாஹ்வுடைய திருப்தியை இவர்கள் பெறுகிறார்களா என்று அல்லாஹ் சோதிக்க தந்த பொருளாதாரம் நம்முடையதல்ல. ஏழை எளிய மக்களுடைய கண்ணீர், ஏழை எளிய மக்களுடைய வருத்தம், ரத்தம் அந்த பொருளாதாரம். அது நம்முடைய பொருளாதாரம் அல்ல. ஜகாத் கொடுக்காத பொருளாதாரம், தர்மம் கொடுக்காத பொருளாதாரம், யாசகர்களை உதாசீனப்படுத்துகிற பொருளாதாரம் நம்முடைய பொருளாதாரம் அல்ல. அது ஏழை எளிய மக்களுடைய வரிப்பணம், அவர்களிடத்தில் போய் சேர வேண்டிய பணம். அந்த பணம் அவர்களுக்கு ஒப்படைக்கப்படாமல் நம்மிடத்தில் இருக்கிற கால
பொருளாதாரம் எல்லாம் அது நம்முடைய இன்னபிற சொத்துக்களையும் சேர்த்து அழித்து நாசமாக்கிவிடும் என்று அல்லாஹ் எச்சரித்த பொருளாதாரம் அந்த பொருளாதாரம் அது நம்முடையதல்ல. சஹாபாக்களை அல்லாஹ் எப்படி பக்குவப்படுத்தினான் தெரியுமா? இப்படி அல்லாஹ் உங்களுடைய உழைப்பால் கிடைத்த பொருளாதாரம் அல்ல, அது என்னுடைய பொருளாதாரம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் நம்ம இடத்துல கேட்கிற விதம் எப்படிப்பட்ட விதம் தெரியுமா? ஆகவேதான் சஹாபாக்கள் எல்லாம் முன்னுக்கு ஓடி வந்தார்கள். 57வது அத்தியாயம் 11வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் நமக்கு வழங்கிய, அவன் நமக்கு தந்த அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் கேட்கிற விதத்தை பாருங்கள். மன் அல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனன் ஃபைலாஃபஹு லஹு அல்லாஃபன் கதீரா. அல்லாஹ்வுக்கு உங்களில் அழகிய கடன் கொடுப்பவர் யார்? அல்லாஹ் கடன் கேட்கிறான். வெறுமனே அல்ல, சும்மாவல்ல. நீங்கள் உழைத்த பணம் எனக்கு வெறுமனே தர வேண்டாம், நான் உங்களிடத்தில் கடன் கேட்கிறேன். அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பவர் உங்களில் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த கடன் நீங்கள் அல்லாஹ்வுக்கு கொடுத்தால் அல்லாஹ் அந்த கடனை வெறுமனே திரும்ப தர மாட்டான், 2 மடங்கு லாபத்தோடு அல்லாஹ் திரும்ப தருகிறான். அல்லாஹ் பயன்படுத்துகிற வாசகம். அல்லாஹ் சொல்கிறான் ஃபைலாஃபஹு லஹு வலஹு அஜ்ருன் கரீம். 2 மடங்கு லாபத்தோடு இரட்டிப்பாக உங்களுக்கு நான் தருவேன், எனக்கு கடனாக தாருங்கள். என் மீது நம்பிக்கை இல்லையா? நான் என்ன வாக்கு மாற்றம் செய்யக்கூடியவனா? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடத்தில் கடன் கேட்கிறான். உடனே உத்தம சஹாபாக்கள் அல்லாஹ்வே நீ கேட்ட கடனுக்கு இதோ நாங்கள் தயார் என்று முன் வந்தார்கள். 2 மடங்கு லாபம். இனி 2 மடங்கு லாபம் வேண்டாமா? 700 மடங்கு லாபம் தருகிறேன், எனக்கு கடன் தருகிறவர் யார்? அல்லாஹ் கேட்கிறான். 700 மடங்கு லாபம். 1க்கு 700 எவ்வளவு பெரிய வியாபாரம்? அல்லாஹ் நம்மிடத்தில் நடத்துகிற வியாபாரம். எனக்காக, இஸ்லாமிய மக்களுக்காக, இஸ்லாமிய வளர்ச்சிக்காக, என்னுடைய இறை இல்லத்திற்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, ஜகாத்தாக, தர்மமாக நீங்கள் கடன் தந்தால் உங்களுக்கு நான் 2 மடங்கு தருகிறேன். அது போதாதா? 700 மடங்கு நான் நன்மை தருகிறேன். அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்கிறான். 2வது அத்தியாயம் 261வது வசனம். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்தால் உங்களுக்கு அல்லாஹ் 700 மடங்கு நன்மையை தருகிறான் என்று அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்கிறான். எப்படிப்பட்ட உதாரணம்? கமஸலி ஹப்பதி அன்பதத் சபஅ ஸனாபில ஃபீ குல்லி சுன்புலத்தின் மிஅத் ஹப்பத். ஒரு வித்தை ஒரு விவசாயி முளைவிக்கிறார். அந்த வித்திலிருந்து 7 கதிர்கள் வருகிறது. ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள். ஒரு வித்தில் 7 கதிர்கள், ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள். 7 × 100 700 மடங்கு கூலி. ஒரு வித்துக்கு 700 மடங்கு நன்மை என்பதை போல ₹1 எனக்கு நீங்கள் தந்தால் உங்களுக்கு 700 மடங்கு நன்மை தருகிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். திரும்ப தருகிறேன் என்கிறான். இனி அதுவும் போதாதா? அல்லாஹ் தஆலா அடுத்து பயன்படுத்துகிற வாசகம் 2வது அத்தியாயம் 245வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் மண்டல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனன் ஃபைலாஃபஹு லஹு அல்லாஃபன் கதீரா. அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பவர்கள் யார்? அப்படி நீங்கள் தந்தால் உங்களுக்கு 1க்கு 2 அல்ல, 1க்கு 700 அல்ல, இப்படி அல்லாஹ்வுக்கு நீங்கள் கடன் தந்தால் அல்லாஹ் உங்களுக்கு பன்மடங்காக அல்லாஹ் பெருக்கி தருவான். இப்படியும் அல்லாஹ் கேட்கிறான். அதிலும் உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? அல்லாஹ் இன்னொரு இடத்தில் 39வது அத்தியாயத்தின் 10வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் இன்னமா துவஃப ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். யார் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிட்டு பொறுமையோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் கணக்கில்லாமல் வாரி வாரி கொடுப்பான். இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் அந்த சஹாபாக்குடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய மாற்றம், ஏற்படுத்திய தாக்கம். ஆகவேதான் அவர்கள் எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நேசித்தார்கள். அல்லாஹ்வுடைய சொர்க்கத்திற்காக வேண்டி எதையும் அவர்கள் வாரி வாரி கொடுக்கிற மனோபாவம் படைத்தவர்களாக இருந்தார்கள். ஆகவேதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கை வரலாற்றை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட தர்ம சிந்தனை இது நம்மில் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் என்பார் சொல்கிறேன். நான் யாரையும் குற்றப்படுத்தி பேச நான் இங்கே வரவில்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை சுய பரிசோதனை செய்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தல் வந்து வரும் பொழுது நம்முடைய மனது எப்படி இருக்கிறது? உலகத்திற்காக வேண்டி நம்முடைய காரியங்களை நிகழ்த்தும் பொழுது, நம்முடைய சௌரியங்களுக்காக செலவு செய்யும் பொழுது நம்முடைய மனோநிலை எப்படி இருக்கிறது? இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். நண்பர்களோடு ஊர் சுற்றுகிற பயணம் மேற்கொண்டால் லட்சத்தை செலவு செய்கிறோம். அல்லாஹ்வுடைய பாதை என்று வரும் பொழுது ₹100 கொடுக்க கூட சைத்தான் நம்மை விட மாட்டேன் என்கிறான். யோசித்து பார்த்தீர்களா? நமக்கென்று ஒரு வாகனம் வேண்டும் என்றால் லட்ச ரூபாய் எடுத்துக்கொண்டு எப்படிப்பட்ட வாகனங்களையும் வாங்க நாம் தயார். அப்பொழுது அந்த பணத்தினுடைய கணப்பரிமாணம் நமக்கு தெரிவதில்லை. அதே நேரத்தில் ஜகாத் 2.5% ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் என்று வரும் பொழுது நாம் கணக்கு பார்க்கிறோம். 1008 காரணங்களை சொல்லி ஜகாத்தில் இருந்து விலக என்ன வழி என்று யோசிக்கிறோம். நண்பர்களோடு ஒரு விருந்துண்ண சென்றால், ஹோட்டலுக்கு சென்றால், விருந்துண்டால் அந்த பில்லை கொடுப்பதில் போட்டி நமக்கு மத்தியில். அதே நேரத்தில் விருந்துண்டு வெளியே வரும் பொழுது ஒரு மனிதன் யாசகம் கேட்டு கண் முன்னால் நின்றால் ₹1 கொடுக்க தயங்குகிறோம். இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஏழை எளிய மக்கள் உண்பதற்கு உணவில்லாமல் கண்ணெதிர எவ்வளவு பேர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தான தர்மம் கொடுக்க மனசு வராது. ஆனால் சாதாரண எந்த செலவும் இல்லாத நடத்தப்படுகின்ற திருமணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் குறைந்த செலவில் நடத்தப்படுகிற திருமணம் அல்லாஹ்வுடைய அருளுக்குரியது என்றார்கள். அப்படி விருந்துக்கும் திருமணத்திற்கும் சொல்ல போனால் சம்பந்தமே கிடையாது. வசதி உள்ளவர்கள் வேண்டுமானால் ஒரு ஆட்டை அறுத்து அதிகபட்சம் விருந்து போடலாம். அந்த விருந்தை ஊரையே அழைத்து இந்த உலகத்தில் ஒரு பெருமைக்காக, பணத்துமுறை காட்டுவதற்காக, குடும்ப பாரம்பரியத்தை காட்டுவதற்காக, எல்லோரும் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக ஒரு திருமணத்தில் செலவு செய்யப்படுகிற லட்சங்களை துணைவர்கள் எவ்வளவு அன்பான சொற்களே. ஆடம்பரத்திற்கு, நமக்கு உலகத்தை சுற்றி பார்ப்பதற்கு, வீண் விரயத்திற்கு செலவழித்தல் என்று வரும்போது நம்முடைய மனசு தாராளமாக இருக்கிறது, திறந்து கிடக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு பாகம் அல்லாஹ்வுடைய பாதை, ஜகாத் தர்மம், அல்லாஹ்வுடைய மார்க்கம் இஸ்லாம், அல்லாஹ்வுடைய இறை இல்ல பணி என்று வரும்போது நம்முடைய உள்ளம் சுருங்கி விடுகிறது. எதனால் என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். இந்த நிலை எதனால்? இந்த 2 நிலைப்பாடுகளுக்கு மத்தியில் இருக்கிற வேறுபாடுகள் என்ன? அல்லாஹ் சொல்கிறான் சைத்தான் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்யும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் சைத்தான் கடுமையாக போராட்டம் நடத்துகிறான். எப்படிப்பட்ட போராட்டம்? இப்படி கொடுத்திருந்தால் நீ ஏழையாகி விடுவாய் என்று பயமுறுத்துகிறான். அதே சைத்தான் உலகம் என்று வரும் பொழுது தாராளமாக செலவு செய்ய நம்மை தூண்டுகிறான். எந்த பலனும் இல்லாத காரியத்திற்கு. இந்த 2 நிலைகள் இல்லாத மனிதர்களே இந்த துனியாவில் கிடையாது. இதில் நீங்கள் வெற்றி அடைந்தால், எதில் நம்மிடத்தில் இருக்கிற பொருளாதாரம் நம்முடைய பொருளாதாரம் அல்ல என்கிற சிந்தனை உள்ளத்தில் ஆழப்பதிந்தால்,
கேட்கிற பொழுதெல்லாம் வாரி வாரி கொடுக்கக்கூடிய சிந்தனை இருந்தால், ஜகாத்தை கணக்கு பார்த்து அவ்வப்பொழுது அந்தந்த நேரங்களில் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கிற பக்குவம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் நிச்சயம் நாம் வெற்றி அடைந்து விடுவோம் என்பதாக சொல்கிறேன். நிச்சயம் நாம் வெற்றி அடைந்து விடுவோம். நம்முடைய ஈமான், நம்முடைய தக்வா, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எப்பொழுதும் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். அப்படி பக்குவப்பட்டவர்கள் அந்த சஹாபா.